ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலிகளில் சிறப்பு நேர்காணல் பகுதிக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களை சந்தித்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய கடுமையான நேரப்பழுவின் மத்தியிலும் எங்களோடு உரையாடுவதற்கு நேரம் ஒதுக்கியமைக்காக முதலில் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லப்போகிறோம். ஒரு சம்பிரதாயமான கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். உங்களை சுற்றித்தான் இன்று தமிழ் அரசியல் சூழல் இருக்கிறது. ஊடகப் பரப்பிலும் உங்களுடைய பெயர் தாங்கி வருகின்ற செய்திகள் தான் அடிக்கடி இடம் பிடிக்கின்றன. சுமந்திரன் நல்லவரா கெட்டவரா என்ற வாத பிரதிவாதங்களை உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக தோற்றுவித்து வருகிறது. இதற்கான பதிலோடு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நம்புகிறேன். சுமந்திரன் ஏன் இந்த நல்லவரா கெட்டவரா என்ற விவாதத்திற்குள் தள்ளப்படுகிறார்? நான் அரசியலிலே எல்லா விடயங்களையும் வெளிப்படையாக நேர்மையாக பேச வேண்டும் என்று நம்புகிறவன். அப்படி பல விடயங்கள் பலருக்கு கவப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு அது இல்லை உண்மைதான் என்று சொல்லப்படும். ஆகையினாலே இரண்டு தரப்பு இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. ஒரு தேர்ந்த சட்டத்தரணியாக தமிழ் மக்களுடைய பல்வேறு வழக்குகளை கையாண்ட ஒருவரை இப்போது தமிழ் சமூகம் இழந்து ஒரு முழு அரசியல்வாதியான சுமந்திரனை பெற்றிருக்கிறது என்ற கூற்றை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆரம்பத்திலே என்னை அரசியலுக்கு அழைத்த போது நான் மாட்டேன் என்று சொன்னதுக்கான காரணமே அதுதான். சட்டத்தரணியை இழந்துவிடுவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட நான் தொடர்ந்து சட்டத்தரணியாக விசேஷமாக சமூகத்துக்கான வழக்குகள் செய்கிற என்னுடைய பணியை எந்த விதத்தில் குறைத்துக் கொள்ளவில்லை. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். நீதிமன்றங்களும் கூட என்னை ஒரு அரசியல்வாதியாக பார்த்ததில்லை. ஒரு சட்டவாளராக தொடர்ந்து அந்த மதிப்பையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகையினாலே இரண்டு பணிகளையும் என்னால் செய்யக்கூடியதாகவே இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இந்த கேள்வி வருகிறது. தமிழர்களுக்காக ஒரு முகத்தையும் சிங்களவர்களுக்காக வேறு ஒரு முகத்தையும் சர்வதேச சமூகத்திற்காக இன்னொரு முகத்தையும் காட்ட வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, எல்லா நிலைமையிலையும் ஒரே முகத்தையே காண்பிக்கிறேன். அந்த ஒரு முகம் இப்படியாக வெவ்வேறு கோணங்களுக்குள்ளே வெவ்வேறு தூரப்படுத்தப்பட்ட நிலைகளிலே இருக்கிற சமூகங்கள் சில வேலைகளிலே வித்தியாசமாக அந்த ஒரு முகத்தை காண்கின்ற துர்ப்பாக்கிய நிலை இருக்கிறது நினைக்கிறேன். சில வேளைகளில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதுபடுத்தப்படுகிறது, பெரும் சர்ச்சையாக போகிறது. ஆனால் அந்த பெரும் சர்ச்சைகளுக்குள் பேசப்பட வேண்டிய பெரிய விடயங்கள் காணாமலாக்கப்பட்டு விடுகிறது அல்லது தொலைந்து விடுகிறது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது இது தொடர்பாக உங்களுடைய அவதானிப்பு என்னவாக இருக்கிறது? அது சரியான கூட்டு. அதுவும் ஒரு விசுவாசமான நிலை. ஏனென்றால் முக்கியமான பல விடயங்கள் இருக்கின்ற போது சிலர் சிறிய சிறிய விடயங்களை தூக்கி பிடித்து அதிலேயே காலத்தை செலவழிக்கிறார்கள். சில மக்களும் அதிலேயே ஈடுபட்டு அந்த விடயங்களை குறித்து தங்களுடைய விமர்சனங்களை கவனத்தை செலுத்துகிறார்கள். இதை விட்டு விசேஷமாக தமிழ் சமூகம் ஒரு பாரிய சிக்கலிலே அகப்பட்டிருக்கிற நாங்கள் அதிலிருந்து வெளிவருகிற நோக்கத்தை ஒரு பெரிய படத்தை பார்ப்பதை போல எல்லா விடயங்களையும் உள்வாங்கி எங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுடைய நகர்வுகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிறிய சிறிய விடயங்களிலே நாங்கள் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்பது பெரும்பாலான தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நிலை நோக்கிய நகர்வுகள் போதுமானவையாக இல்லை. அதாவது நீங்கள் கூறிய அந்த பிக் பிக்சரை நாங்கள் பார்க்க தவறியிருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த பிக் பிக்சர் என்பது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்விதமாக நாங்கள் கையாளப் போகிறோம், இலங்கை அரசாங்கத்தோடு நல்லிணக்கமாக கையாளப் போகிறோமா, சர்வதேசத்தின் உதவியோடு கையாளப் போகிறோமா, அல்லது தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையை நிறுவி சர்வதேசத்திடமிருந்து தமிழர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பை பெற்று தமிழர்களுக்கான தீர்வை காணப்போகிறோமா என்ற கேள்விகள் இருக்கிறது. இவை நோக்கியதான நகர்வு தமிழ் தேசிய கூட்டமைப்பால் எவ்வளவு தூரம் காத்திரமாக இதுவரை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயத்திலே மிக மிக பாத்திரமாக நடந்திருக்க வேண்டிய என்னுடைய அனுமானம். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடைக்குள்ளே போடக்கூடாது என்று சொல்வார்கள். ஆகையாலே நீங்க சொன்ன இந்த ஒவ்வொரு அணுகுமுறைகள் ஒன்றைத்தான் தெரிவு செய்து அந்த வழியிலே மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விடயம் அல்ல. நாங்கள் எல்லா விடயங்களையும் எல்லா வழிகளையும் எங்களுக்கு சாதகமான முறைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில வழிகள் ஒரு சில நேரங்களிலே கை கொடுக்கும். இந்த கதவையும் நாங்கள் மூடிவிடுதல் ஆகாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. இந்த தமிழ் மக்களுடைய தீர்வு குறித்து எவ்வாறான ஒரு நகர்வை தமிழர்கள் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற முடிவு தனியே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல்வாதிகளால் மட்டும் எடுக்கப்படுகிறதா, அல்லது அதற்கு வெளியில் இருந்து புலமையாளர்களுடைய ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படுகிறதா? சர்வதேசத்தின் போக்கினை புரிந்து கொண்டு இவ்வாறான ஒரு அணுகுமுறை சிறப்பாக இருக்கும் என்று ஒரு வழிகாட்டலை அல்லது ஒரு ஆலோசனையை வழங்கக்கூடிய ஒரு புலமையாளர்கள் குழாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வழிகாட்டலை வழங்கக்கூடிய அல்லது ஆலோசனை வழங்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா? புலமையாளர்கள் குழாம் தமிழ் சமூகத்திலே இருந்து மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியாக பல சமயங்களிலே எங்களோடு பேசுகிறார்கள். ஆனால் சர்வதேச சமூகம் என்று வருகிற போது சர்வதேச சமூகத்தில் இருக்கிற அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், அதோடு ஒவ்வொரு நாடுகளிலேயும் இருக்கிற அந்தந்த வழிகளிலே இருக்கிற அரசியல் தலைவர்கள், இப்படியானவர்களோடு நாங்கள் தொடர்ச்சியான தொடர்பை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆகையினால்தான் எங்களுடைய நகர்வுகளிலே சர்வதேச சமூகத்தினுடைய பங்களிப்பு மிக பெரிதாக இருந்திருக்கிறது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் 2010 ஆண்டுக்கு பிறகு விசேடமாக 11ஆம் ஆண்டிலே இருந்து நாங்கள் சேர்ந்து இயங்கி இருக்க முடியாது. மிகவும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே செய்யப்பட்ட நகர்வுகள் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய வழிகாட்டல், அவர்களுடைய ஒத்துழைப்பு, அதை செய்கிற அதே வேளையிலே இந்தியாவுடன் தொடர்ச்சியாக தொடர்பு எங்களுடைய நிலைப்பாட்டை விளங்கப்படுத்தி அவர்களுக்கு உதவியாக வராவிட்டாலும் எங்களுடைய நிலையை விளங்கி சர்வதேச சமூகத்தோடு இப்பொழுது சேர்ந்து செய்கிற பயணத்தை மிக முக்கியமானதாக கருத வேண்டும். ஏனென்றால் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு குறித்த கட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்திருந்தார்கள். இப்போது பார்த்தீர்களாக இருந்தால் அதே நாடுகள் எங்களுக்கு அனுசரணையாக எங்களுடைய விவகாரங்களிலே முன்னிலை வகித்து எங்களோடு சேர்ந்து இயங்குகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இது எங்களுடைய இந்த பெரிய படம் என்கின்ற விடயத்திலே ஒரு மக்களுக்கான சாதகமான நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கி இருப்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் சொல்லலாம். இதில் 2 விடயங்கள். ஒன்று, முதல் கேள்விக்கு அதை முடித்துவிட்டு 2வது பகுதிக்கு வரலாம் என்று நம்புகிறேன். இந்த தமிழ் சூழலில் இருந்து தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள், அபிலாஷைகள் அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் குறித்து ஒரு வழிகாட்டலை அல்லது ஒரு ஆலோசனையை அல்லது ஒரு பொதுப்படையான சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு புலமையாளர்கள் குழாம் இருந்தால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீதான விமர்சனங்கள் அல்லது அது தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறது, சுயாதீனமாக செயல்படுகிறது, ஐக்கிய தேசிய கட்சியை காப்பாற்றுகிறது போன்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் இல்லையா? ஏன் அப்படியான ஒரு புலமையாளர்கள் குழாமை உருவாக்கி அல்லது அவர்களை கண்டடைந்து அவர்கள் மூலமாக சில ஆலோசனைகளை அவர்கள் தமிழ் மக்களுக்கு அவர்களும் அந்த ஆலோசனைகளை வழங்கலாம் இல்லையா? ஏன் அப்படியான ஒரு நிலை இதுவரையில் தமிழ் சூழலில் உருவாகவில்லை? அப்படி இருக்கிறது. நான் முதல்ல சொல்லுகிற போது சொன்னேன், அது இருக்கிறது. ஆனால் அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். ஏனென்றால் அரசியலிலே எது சாத்தியமானது என்பது மிக முக்கியமானது. வெறுமனே தியரி அல்லது ஒரு கொள்கை தரத்திலே மட்டும் இருந்து கொண்டு ஆலோசனை வழங்குவது பிரயோசனமாக இருக்காது. நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே அது இலங்கை அரசியல் சூழ்நிலையாக இருக்கலாம், சர்வதேச அரசியல் சூழ்நிலையாக இருக்கலாம்.
அந்தந்த விடயங்களை அந்தந்த வேலைகளிலே ஆராய்ந்து எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாக நாங்கள் ஒருபோதும் ஒரு முடிவு எடுத்தது கிடையாது. நாங்கள் எடுத்துக்கிற நிலைப்பாடு மக்களுடைய முழுமையான ஆணையோடும் ஆதரவோடும் எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அதற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்ப்பீர்களாக இருந்தால் எப்படியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்பது சட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றியே நாங்கள் நடக்கிறோம். புறமையாளர்கள் என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு சிறிய குழு தொடர்ச்சியாக எங்களோட தொடர்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையிலே இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் பல விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியான ஒரு கலந்துரையாடலை கலந்து ஆலோசிப்பை நடத்தி கொண்டேதான் இருக்கோம். நடைபெறப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று தெரிவாவேன் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் அல்லது வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். எந்த அடிப்படையிலே அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள்? கடந்த முதல் தடவையாக தேசிய பட்டியல் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என 2 பருவகாலங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய எவ்வாறான நடவடிக்கைகள் இந்த நம்பிக்கையினை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது? நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளில் எவையெல்லாம் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, எவையெல்லாம் இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, அல்லது எந்த அடிப்படையிலே மக்கள் மேலதிகமான ஆதரவை இம்முறை வழங்குவார்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு 2 பகுதியாக பதில் சொல்ல வேண்டும். நான் கூடுதலான வாக்குகளை பெறுவேன் என்று சொன்னவருடைய பின்புலம் சற்று வித்தியாசமானது. அது அந்த குறித்த சபையிலே அவர் கேட்ட கேள்வி இந்த அர்த்தம் சரியாக விளங்க வேண்டும். அவர் தென்னிலங்கையிலே இருக்கிற அரசியல் கட்சிகளோடு ஒரு சுமூகமான உறவை நான் சொன்ன போது அவர் உடனடியாக கேட்ட கேள்வி அது. அப்படியானால் எப்படி நீ 58,000 வாக்குகளை எதிர்த்தாய் என்று கேட்டார். யூஎன்பியினுடைய முகவராக செயற்படுகிறாய் என்று சொன்ன போது நான் சொன்னேன், நான் ஜேவிபியோடு கூட யாழ்ப்பாணத்திலே ஊர்வலத்திலே பங்கு பெற்றிருக்கிறேன் என்று நான் அதுக்கு பதில் சொன்ன போதுதான் அவர் கேட்ட கேள்வி இது. ஆக இந்த 2க்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால், அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் சிங்கள மக்களிடத்திலே? அவர் சொல்ல நினைப்பது, இவர் உண்மையாக இவர் சொல்வதை போல தென்னிலங்கையில இருக்கிற மற்ற கட்சிகளோடு ஒரு சுமூகமான உறவை பேணுகிறவராக இருந்தால் தமிழ் மக்கள் இப்படியாக இவருக்கு வாக்களித்திருக்க மாட்டார்கள். அவர் தமிழ் மக்களையும் இனவாதிகளாக சித்தரிப்பதாக கேட்ட கேள்வி அது. ஆனபடினால்தான் பிறகு ஒரு தடவை அவர் சென்ற தடவை எடுத்த வாக்குகளை இந்த தடவை உன்னால் எடுக்க முடியுமா என்று கேட்டபோது நான் அதை விட இரட்டிப்பாக கூடுதலாக எடுப்பேன் என்று சொன்னதற்கான காரணம், தமிழ் மக்கள் அப்படியானவர்கள் அல்ல, நீ காண்பிக்க நினைப்பதை போன்றவர்கள் அல்ல, அதை இரட்டிப்பான உறுதியோடு நான் சொல்லுகிறேன் என்று சிங்கள மக்களுக்கு நான் சொன்ன செய்தி தான் அது. ஆகவே அந்த பதிலை வைத்துக்கொண்டு வெறும் கணக்கு பார்த்து நான் அதை விட இரட்டிப்பாக இருப்பேன் என்று சொன்னதாக கருதக்கூடாது. அது ஒரு பகுதி. 2வது பகுதி, அதை விட சிறப்பாக நிச்சயமாக நான் வாக்குகளை பெறுவேன், அந்த நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் மத்தியிலே இருக்கிற செல்வாக்கு ஆதரவு என்பது இப்போது பிரச்சார நடவடிக்கையிலே ஆரம்பிக்கிற போதே எனக்கு தென்படுகிறது. விசேடமாக இளைஞர்கள் மத்தியிலே புலமை, ஆற்றல், மக்களுக்காக அர்ப்பணிப்போடு செயற்படுதல் என்கின்ற விடயங்களை எங்களுடைய மக்கள் உன்னிப்பாக அவதானித்து அதிலே அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறதை பார்க்கிற போது நிச்சயமாக சென்ற தடவை விட கூடுதலான ஆதரவோடு தேர்தலிலே சித்தியடைவேன் என்று எனக்கு தென்படுகிறது. என்னென்ன விடயங்கள் மிக முக்கியமாக உங்களுடைய கடந்த பருவ காலம், நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியிலே எந்தெந்த விடயங்கள் மிக முக்கியமாக சுமந்திரன் நிறைவேற்றிய விடயங்கள் அல்லது சுமந்திரனால் இது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயங்களாக நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள், அல்லது மக்கள் இதை கொண்டாடுவார்கள், சுமந்திரனால் தான் இது சாத்தியமானது என்று மக்கள் கொண்டாடுவார்கள், அதை நம்பி வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை தரக்கூடிய விடயங்கள் அவை? தெரிவு செய்யப்பட்ட பகுதியை பார்த்தால் 2015ஆம் ஆண்டு அந்த காலத்திலே தான் நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தோம். அந்த அரசாங்க காலத்திலே என்னுடைய
ஈடுபாடு மிக அதிகமாக இருந்தது. விசேடமாக அரசாங்க தரப்பினரோடு ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குகிற பணியிலே நான் முக்கியமான ஒருவராக செயற்பட்டிருந்தேன். கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னவும் நானும் அதனை முன்னெடுப்பதற்காக உத்தியோகபூர்வமாக கூட நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். பிரதம மந்திரியோடு அவர் வழிநடத்தல் குழு தலைவராக இருந்த காரணத்தினாலே அவரோடு நெருக்கமான ஒரு உறவை கோரி அந்த விடயத்தை முன்னெடுத்தோம். ஒரு நகல் அரசியலமைப்பு வரைவொன்று பாராளுமன்றத்திலே சந்திக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு வருட காலத்திலே முதல் ஒரு வருட காலத்திலே அதனுடைய பணி மிக மும்முரமாக நடந்தது. அனைத்து கட்சிகளுடைய இணக்கப்பாட்டையும் விசேடமாக அதிகார பகிர்வு சம்பந்தமாக நாங்கள் பெற்றிருந்தோம். ஆகவே அது மிக முக்கியமான ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய அடிப்படையான அரசியல் பிரச்சனை, தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அதில் இருக்கிறது. அந்த செயற்பாட்டிலே அனைத்து கட்சிகளுடைய இணக்கப்பாட்டோடும் ஒரு வரவை ஏற்படுத்திய விடயத்திலே என்னுடைய பங்களிப்பு மிக பெரிதானதாக இருந்திருக்கிறது. அது ஒன்று. அதே வேளையிலே நாடு பூராவும் ஜனநாயகத்தை மீள நிறுவுதல் என்கின்ற வேலையிலே நான் பெரும் பங்காற்றி இருக்கிறேன். சுயாதீன ஆணைக்குழுக்களை நிறுவுதல், 19ஆம் திருத்தத்தை வரைவதில் இருந்து அதனை நிறைவேற்றுவது வரைக்கும், அதன் மூலமாக அரசியல் தலையீடுகளை தவிர்ப்பது போன்ற விடயங்கள், அதை அரசியலத்தை மீறி ஜனாதிபதி செயற்பட்ட போது அதை சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்றத்திலே ஆஜராகி வாதாடி அரசியலமைப்பை ஜனாதிபதியும் மீற முடியாது என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது. அந்த விடயங்களிலே என்னுடைய பங்களிப்பு முதன்மையானதாக இருந்திருக்கிறது. அதைவிட நான் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினாலே பல்வேறு விடயங்களிலே என்னுடைய தொகுதி மக்களோடு தொடர்ச்சியாக உரையாடுகிற ஒரு முறைமையையும் நான் ஏற்படுத்தி இருந்தேன். எனக்கு 3 தேர்தல் தொகுதிகள் எனக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருந்தன. பருத்தித்துறை, உடுப்பிட்டி, சாவகச்சேரி. அந்த 3 தொகுதிகளிலேயும் இருக்கிற அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டங்களுடைய இணைத் தலைவராக நான் செயல்பட்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக அந்த கூட்டங்கள், அவர்களோட கலந்துரையாடல்கள் மட்டுமல்லாமல் கட்சி வாரியாக கூட அந்தந்த பிரதேசங்களிலே நான் செயல்பட்டிருக்கிறேன். பருத்தித்துறை தொகுதியினுடைய கட்சி தலைவராக இருக்கிறேன். மூலக்கிளைகளை ஸ்தாபித்தல் போன்ற விடயங்கள் அங்கே சிறப்பாக செய்யப்பட்டு கூடுதலான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு இயங்குகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 3 விடயங்களிலே என்னுடைய பங்களிப்பு முழுமையாக இருந்திருக்கிறது, சிறப்பாக இருந்திருக்கிறது. அதனுடைய பலன்களை மக்கள் காண்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதை இந்த 3 விடயங்களையும் நான் குறிப்பாக சொல்லலாம். ஆனால் இங்கே இந்த பிரச்சனை நீங்கள் சொன்ன விடயங்கள் சரி, அது நல்லாட்சி அரசாங்கம் 19வது திருத்தம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் நாங்கள் பேக் டு ஸ்கொயர் என்ற வகையிலே மீண்டும் ஒரு அடிப்படைக்கு திரும்பி இருக்கிறோம் அல்லது திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கவலை தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படுகிறது. இப்போது வரக்கூடிய ராஜபக்ஷக்களின் யுகம், மீண்டும் வரக்கூடிய ராஜபக்ஷக்களின் யுகம் என்கின்ற ஒரு விடயம், அதை நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியாக மீண்டும் ராஜபக்ஷக்களின் ஆட்சி வருகின்ற போது 19வது திருத்தம் மட்டுமல்ல, 13வது திருத்தம் கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபாய நிலை அல்லது மீண்டும் நாங்கள் முதலிருந்த நிலைக்கே திரும்புகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இதைத்தான் கடந்த காலங்கள் முழுவதுமே இந்த பெரும்பான்மை அரசுகள் அல்லது இலங்கை அரசு தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது செய்து வருகிறது. இதை எல்லோருமே பரிசித்து பார்த்திருக்கிறார்கள். இது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. அதனால்தான் வேறு மாற்று உபாயங்களை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று கேட்கிறோம் என்ற ரீதியிலே போராட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது. போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் அதே ஒரு பாணியை கையில் எடுத்து மீண்டும் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படியான நிலையிலே சிங்கள மக்களை தெளிவுபடுத்தாமல் ஒரு அரசியல் தீர்வு என்பது எப்படி தமிழர்களுக்கு சாத்தியமாகும்? சிங்கள மக்களை தெளிவுபடுத்தாமல் அரசியல் தீர்வு சாத்தியமே ஆகாது. அது தெளிவாக தமிழ் மக்களுக்கு தெரிய வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக அது தெரிந்திருக்க வேண்டும். அந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அதை
அதிலே எவருக்கும் ஆர்வம் இருப்பதாக தெரியவில்லை. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இது இந்த விடயம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது சிங்கள மக்களுக்கு விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டால் மட்டும்தான் எங்களுக்கான தீர்வு சாத்தியம் என்கின்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை நோக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த 10 ஆண்டுகளில் எவ்வாறான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது, அல்லது சிங்கள அடிப்படை மக்களோடு அல்லது அடித்தட்டு மக்களோடு உரையாடலை மேற்கொள்வதற்கு, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, தென்னிலங்கை மக்களுக்கான செய்தியை சொல்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன பொறிமுறையை இதுவரை கையாண்டிருக்கிறது? நாங்கள் பல தளங்களிலே அதனை கையாண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல அதிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அதனை சரியான முறையிலே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயற்படவில்லை என்பது உண்மை. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் எங்களோடு இருந்த போது 2010 15 வரையான காலத்திலே என்னோடு கூட அவர் இந்த விடயங்களிலே கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கிறார். தென்னிலங்கையிலே நடந்த பல விடயங்களிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் அது சம்பந்தமாக அவ்வளவு சிரத்தை எடுத்ததாக எனக்கு தெரியாது. திரு சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய நிலையிலே இருந்து அவரை கையாண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் அவரும் அதனை ஒரு முக்கிய விடயமாக தாங்கள் தலைநிறுத்தி செய்யவில்லை. எல்லாருமே நீங்கள் சொல்வதை போல இணங்குவார்களாம், அது முக்கியமான விடயம், அது செய்யப்பட வேண்டும் என்று சொல்வார்களே தவிர தாங்கள் அதிலே உண்மையான சிரத்தை எடுத்து அதில் ஈடுபட்டது கிடையாது. சென்ற ஆட்சி காலத்திலே இது அரசியலுக்கு உருவாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே நாங்கள் பல சந்திப்புகளை பல இடங்களிலே செய்திருந்தோம். அந்த இடங்களிலே திரு கலாநிதி ஜெயபதி விக்ரமரட்னமோடு நான் பல சிங்கள கிராமங்களுக்கு சென்று பேசியிருக்கிறேன். மிகவும் சிறப்பாக மக்கள் அந்த எண்ணங்களை உள்வாங்கி இருக்கிறார்கள். எதிர்ப்புகள் என்று எதுவுமே வந்தது கிடையாது. ஆனால் அது செய்வதற்கு ஆள் இல்லை என்று ஒரு பிரச்சனை இருந்தது. சில இடங்களிலே இளைஞர்கள் மத்தியிலே செய்யப்பட்ட பரப்புரைகளிலே இபிடிபியை சேர்ந்த திரு தவராஜாவும் என்னோடு சேர்ந்து வந்திருக்கிறார். அவர் சிங்கள புறமை முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட மொழிபெயர்ப்போடு அவர்களுடைய விடயங்களை பல இடங்களிலே விளக்கி இருக்கிறார். ஆனால் எங்களுடைய கட்சியிலே இருந்து அதை செய்வதற்கு வெறும் முன் வந்திருக்கவில்லை. சிங்கள புறமை ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். அரசியலமைப்பு விவகாரங்கள் அதை விளங்கப்படுத்துவது இன்னொரு பிரச்சனையாக இருந்திருக்க கூடும். ஆனால் பொதுவாக கூட எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு பொதுத்தளத்திலே இருந்து சிங்கள மக்களோடு உரையாடுகிற ஒரு கட்டமைக்கப்பட்ட முன்னெடுப்பை கட்சி செய்திருக்கவில்லை. அது ஒரு பாரிய குறைபாடு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த இடத்தில் நீங்கள் 2 பேருடைய பெயர்களை குறிப்பிட்டீர்கள். அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தவராஜா. இந்த நேரத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விடயம் குறித்து தமிழர்கள் நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது தங்களுடைய கரசனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக உங்களுக்குள் 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஒவ்வொருவரும் தங்களுடைய நலன் சார்ந்து அரசியலில் இயங்கலாம். ஆனால் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த நலன் சார்ந்து ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட தமிழர்களுடைய குரலாக எல்லா கட்சிகளுமாக ஒன்றிணைந்து தமிழர்களுடைய அடிப்படை அரசியல் தேவை இதுதான் என்பதை சொல்வதற்கான ஒரு கூட்டுணைவை, குறைந்தபட்சம் தமிழர்களுடைய அரசியல் உரிமைகள் இதுதான் என்று சொல்வதற்கான ஒரு கூட்டுணைவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை, அல்லது ஏன் முன்னெடுக்கப்படவில்லை, அல்லது எதிர்காலத்திலே அது முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? அரசியல் ரீதியாக உங்களுக்குள் வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் மக்கள் இதை விரும்புகிறார்கள், இதை எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாகவும் தமிழ் பிரதிநிதிகள் அல்லது தமிழர்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சிகளின் ஒரு கூட்டிணைவாக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது. தென்னிலங்கையிலே இருக்கப்பட்ட இந்த சிறிய பிரச்சார நடவடிக்கைகளிலே நான் சொன்னதை போல திரு தவராஜா சேர்ந்து கொண்டது அப்படியான விடயங்கள் நம்பிக்கை அளித்திருந்தது. ஆனால் அது கூட அவர் அந்த வேளையிலே இபிடிபி சற்று விலகி இருந்த காலகட்டம். அதனாலே அவர் அதனை முன்வந்து செய்தார். இப்பொழுது அதை செய்வாரோ தெரியவில்லை, சேர்ந்து செய்வாரோ தெரியவில்லை. திரு மனோ கணேசன் அவர்களோடு நான் இது குறித்து இந்த சம்பாஷணைகள் மேற்கொண்டிருக்கிறேன். சென்ற ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயும் அதற்கு பின்னரும் இது சம்பந்தமாக எப்படியாக நாங்கள் முன்னேறலாம் என்பதை குறித்து பேசியிருக்கிறேன்.
மிக நெருங்கின தொடர்பை நான் பேணி வருகிறேன். அவருக்கும் சிங்கள மக்கள் மத்தியிலே பேசக்கூடிய வல்லமை இருக்கிறது. மேல் மாகாணத்திலே கொழும்பு மாவட்டத்திலே இருந்து தெரிவு செய்யப்படுகிறவர் அவர். அதனாலே மலையக மக்கள் என்கின்ற பின்னணி இருந்தாலும் சிங்கள மக்கள் மத்தியிலே தன்னுடைய செய்தியை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அண்மையிலே தொண்டமான் குடும்பத்திலே இருந்து வெளிவந்திருக்கிற 2 இளம் அரசியல்வாதிகளோடும் நான் பேசியிருக்கிறேன். செந்தில் தொண்டமான் மற்றும் ஜீவன் தொண்டமான். அவர்கள் இருவரும் படித்தவர்கள், இளையவர்கள். அவர்களோடும் சேர்ந்து இந்த பணியை செய்யலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் எங்களுடைய பகுதிகளிலே இருந்து இன்னும் கூடுதலான ஆற்றல் உள்ளவர்கள் அரசியல் தளத்துக்குள்ளே வந்தால் இதை செய்வதற்கு இன்னும் ஏதுவாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது புதிதாக நிறுத்திய ஒரு வேட்பாளர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே சாணக்கியன் ராசமாணிக்கம் 3 மொழிகளிலேயும் சிறப்பான புலமையுடையவர். என்னை விட கூடுதலாக சிங்கள மொழி ஆற்றல் உள்ளவர். அவருடைய வயதும் மிகவும் இளமையானவர். ஆகவே அப்படியானவர்கள் உள்வாங்கப்படுகிற போது இந்த பணிகளை நாங்கள் கூடுதலாக சிறப்பாக எதிர்காலத்திலே ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையில் அணுகலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இது குறித்த ஒரு பரிந்துரை அல்லது இது குறித்த ஒரு முன்னெடுப்பு காத்திரமான வகையிலே அல்லது ஒரு கட்டமைக்கப்பட்ட வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பேசப்பட்டிருக்கிறதா, அல்லது இனியாவது இது பேசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது தேர்தல் முடிந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த 5 வருடங்கள் போல இந்த வருடங்களும் சில விடயங்களோடு கடந்து சென்று விடுமா என்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இதற்கான ஒரு காத்திரமான முன்னெடுப்புக்கு எவ்வாறான உறுதியை உங்களால் வழங்க முடியும் கட்சியின் பேச்சாளர் என்ற வகையில்? இப்பொழுது இந்த சிங்கள செவ்வி ஒன்று நான் கொடுத்தது சம்பந்தமாக ஏற்பட்ட சர்ச்சையிலே இருந்தே இது சம்பந்தமான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி பேசப்படுகிறது. இதன் முக்கியத்துவம் இப்பொழுது எல்லாராலும் இணங்கப்படுகிறது. ஆகையினாலே அந்த உந்துதலை வைத்தே நாங்கள் இந்த தேர்தலோடு அதற்கான ஒரு செயல்முறையையும் எப்படியாக சர்வதேச சமூகத்தோடு நாங்கள் செயற்படுகிறது என்பதை ஆராய்ந்து முன்னெடுப்பதை போல இந்த விடயத்தையும் இதுகால வரைக்கும் புறக்கணித்திருந்த இந்த விடயத்தையும் ஒரு முக்கிய விடயமாக நாங்கள் எடுத்து செய்வதற்கு அவர் உந்துகோலாக அமர்ந்திருக்கிறது. நாங்கள் தேர்தல் அறிக்கையிலேயும் அதை குறித்து சொல்லுவோம். அந்த விடயத்திலே அரசியல்வாதிகள் மட்டும் என்று இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு சட்டவாளர்கள், புலமையாளர்கள், எங்களுடைய சமூகத்திலே இதை குறித்து பேசக்கூடியவர்களை ஒன்றிணைத்து ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். நிச்சயமாக அதனை உருவாக்குவோம். இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரின் உறுதிமொழியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்த தேர்தல் வரையில் இந்த உறுதிமொழி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் எங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு நான் நினைக்கிறேன் அடிப்படையாக 2005 அல்ல அதற்கு முன்பும் தமிழீழ விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. சந்திரிகா அம்மையார் ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வந்தார். மிக அதிகளவிலான அதிகார பகிர்வு குறித்து அதில் இருந்தது. அது தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு துரதிர்ஷ்டமான நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஒரு தீர்வை கொண்டு வருகிறார். அவருக்கும் பெரும்பாலான சிங்கள மக்களுடைய ஆதரவு கிடைக்கிறது தமிழ் மக்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதற்கு. ஆனால் அதற்கு பின்னர் அந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது விடுதலை புலிகள் இல்லாத சூழலில் அவ்வாறான முயற்சிகளை முன்னெடுப்பது என்பது தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே அல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே சாத்தியமற்ற ஒரு விடயமாக போயிருக்கிறது. 13க்கு மேலாக அதிகாரங்களை தருவதாக சொல்லி ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இப்போது 13ம் தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? தமிழர்கள் பலம் இழந்து விட்டார்கள், தமிழர்களும் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள் என்று தென்னிலங்கை அரசியல் சக்திகள் பார்க்கிறார்களா? ஏன் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அதிகமான அதிகாரங்களை வழங்க தயாராக இருந்த தென்னிலங்கை இப்போது ஏன் குறைந்தபட்ச அதிகாரங்களை வழங்கவும் தயாரில்லை என்கின்ற ஒரு நிலையை எடுக்கிறது? அது போரிலே வென்றதோடு ஏற்பட்ட ஒரு மனோநிலை. மஹிந்த ராஜபக்ஷ அப்படியான ஒரு மனோநிலைக்குள்ளே தள்ளப்பட்டார். சிங்கள மக்கள் மத்தியிலேயும் இவற்றையெல்லாம் பெறுவதற்கு இவர்கள் ஆயுதமறுத்து போராடினார்கள். சரி, தோற்று விட்டார்கள்.
இனி அதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதை இல்லை. அவர்கள் தோற்றவர்கள், அந்த விடயத்திலே அவர்கள் தோற்று விட்டார்கள். அதோட அந்த விடயம் முடிந்து விட்டது என்ற நினைப்பு பலருடைய மனதிலே எழுந்து விட்டது. அதன் காரணமாகத்தான் முன்னைய ஆட்சியிலே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது 13ஆம் திருத்தத்தில் இருந்து 4 அதிகாரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்தார். அது அமைச்சரவையிலே அப்படியான தீர்மானம் கூட எடுக்கப்பட்டிருந்தது. இறுதி நிலையிலே நாங்கள் இந்தியாவுக்கு சென்று பிரதமரோடு பேசி இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உடனடியாக வந்து தழைத்ததன் காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது. ஆகையினால இது அவர்களுடைய சிந்தனையிலே இருந்தது. போரிலே வென்று விட்டோம், இதை அடைவதற்காகத்தான் அவர்கள் போரிட்டார்கள், தோற்றுவிட்டார்கள், இனி அதை பற்றி பேசி பயனில்லை என்கின்ற ஒரு மனோபாவம் பலர் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் சென்ற ஆட்சி காலத்திலே 2015 இறுதியிலே மக்கள் கருத்தறியின் குழு ஒன்றை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியமித்து அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போய் இந்த விடயங்களை குறித்து மக்களிடத்திலே பேசின போது தெற்கிலேயும் கூடுதலான அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கர்த்தரியின் குழுவினுடைய பரிந்துரைகளிலே சமஷ்டி வரையிலான அதிகார பகிர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்று பலர் சொன்னதும் அங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றது எங்களுடைய வழிநடத்தல் குழுவிலே நாங்கள் மாகாண சபை முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்களை சேர்ந்து பேசின போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர்கள் வந்திருக்கவில்லை. ஆனால் மற்ற 7 சபைகளுடைய முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் மிக கூடுதலான அதிகார பகிர்வு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆளுநருக்கான அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு முதலமைச்சர் ஆளுநரே வேண்டாம் என்று கூட சொல்லியிருந்தார். ஆகவே அந்தந்த மட்டங்களிலே, மக்கள் மட்டத்திலேயும் தெற்கிலே இருக்கிற மாகாண சபை மட்டங்களிலேயும் இந்த அதிகார பகிர்வு இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும், அர்த்தமுள்ளதாக ஆக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை வலுவாக இருக்கிறது. ஆகவே ஒரு மட்டத்திலே ஒரு இனவாத சிந்தனையோடு இதெல்லாம் முடிந்த கதை, இதற்கு இனிமேல் நாங்கள் இதை குறித்து பேச வேண்டியதில்லை என்று நினைத்திருந்தாலும் கூட அடிமட்டத்திலே மாறான கருத்து இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பலப்படுத்தி அந்த சிந்தனை உள்ளவர்களோடு இணைந்து இந்த விடயத்தை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் நடைபெறப் போகின்ற தேர்தல் ராஜபக்சர்களுக்கு 3/2 பெரும்பான்மை பலத்தை கொடுக்குமாக இருந்தால் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அல்லது நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற நிலையை நாங்கள் எவ்வாறு நோக்கலாம், அல்லது அதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக பார்க்கிறீர்களா? அவர்கள் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு வந்தால் இப்போது தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் 19வது திருத்தத்தை நீக்க வேண்டும் என்று, இன்னொருவர் 13வதையும் நீக்க வேண்டும் என்று கூறுகிறார் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவர். இப்படியான மனோநிலையோடு அவர்கள் தேர்தல் வெற்றியை எதிர்கொள்கின்ற போது எவ்வாறு இதனை கையாளப் போகிறது இலங்கை? 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்காது, அதற்கு சாத்தியமில்லை. ஆகையினாலே அவர்களாக அதனை எதையும் அவர்கள் செய்ய முடியாது. இந்த நிலையிலே தான் எங்களுடைய ஆதரவு என்பது அல்லது எங்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. அதனால்தான் சில வாரங்களுக்கு முன்னர் நான் கூட பகிரங்கமாக அம்பாறையிலே சொல்லியிருந்தேன், 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் அதை கொடுப்பதை பற்றி சிந்திப்போம். ஆனால் அந்த விடயங்களிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முழுமையாக நிறைவேறுகிற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்குவோம். அது நடந்தால் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு எங்களுடைய ஆதரவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நாங்கள் இப்பொழுது இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரியாகத்தான் வரும், அவர்கள் இதைத்தான் செய்ய தலைப்படுவார்கள் என்றெல்லாம் தீர்மானமாக சொல்ல முடியாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய பலம், ஒரு அணியாக எங்களுடைய பலம் அங்கே இருப்பது அத்தியாவசியமானதாக இருக்கிறது. 3/2 அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிற சூழலிலே நாங்கள் எங்களுக்கு அண்மித்த ஒரு ஆசனங்களை கொண்டு அணியாக இருந்தால் பலவிதமான சாத்தியக்கூறுகள் அந்தந்த வேலைகளிலே ஏற்படும். அதை நாங்கள் சாதுரியமாக கையாள வேண்டும்.
இந்த வடக்கு கிழக்கின் இனப்பெரம்பல் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மை நாட்களில் அதிக அக்கறை கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இனப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற ஒரு செயல்பாடு தென்னிலங்கை அரசியல்வாதிகளால் அல்லது அரசாங்கத்தால் திட்டமிட்ட வகையிலே முன்னெடுக்கப்படுவதான ஒரு கருத்து இருக்கிறது. ஏற்கனவே பாரம்பரிய தொல்பொருள்களை ஆராய்வதற்காக ஒரு இராணுவ அதிகாரி தலைமையிலான ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்பட்டு அதன் மூலம் கிழக்கின் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இவ்வாறான இனப்பெரம்பலை மாற்றியமைக்கின்ற செயல்பாடுகள் அல்லது நில அபகரிப்பு, திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற நில அபகரிப்பு, இவையெல்லாம் கூடவே ஒரு இன அழிப்பின் கூறுகளாகத்தானே பார்க்கப்படுகிறது. இது இன்று நேற்று நடக்கிற முடியவில்லை. இது சுதந்திரத்துக்கு முன்னர் கூட இருந்த ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு நாங்கள் அந்த விடயங்களிலே கூடுதலாக பலவீனமாக இருப்பதற்கான முக்கிய காரணம், எங்களுடைய மக்களிலே கணிசமானவர்கள் இங்கே நாட்டிலே இல்லை, வெளியிலே போய்விட்டார்கள். விசேஷமாக வடக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தால் அங்கே இனப்பெரம்பல் மிக மிக ஐதாக இருக்கு. அதனாலே இனச்சரிவு, மக்கள் வாழுகிற சரிவு மிகவும் ஐதாக இருக்கிறது. ஆகையினாலே அது ஒரு பாரிய பிரச்சனையாக இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது. தேர்தல் மாவட்டங்களை கூட பார்த்தால் ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு தேர்தல் மாவட்டம். ஆனால் வடக்கிலே மட்டும் வன்னியிலே 3 நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு தேர்தல் மாவட்டம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி 2 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு தேர்தல் மாவட்டம். மற்ற எந்த மாகாணத்திலையும் அப்படியான நிலைமை இல்லை. அதற்கு காரணம் அங்கே சனத்தொகை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நிலம் இருக்கிறது, மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கிறது. ஆகையினாலே குடியேற்றங்கள் ஏன் அங்கே செய்யப்படக்கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலை எழுகிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் கருத்திலே எடுத்துத்தான் இந்த விடயத்தை நாங்கள் கையாள வேண்டியதாக இருக்கிறது. முன்னைய காலங்களிலே இருந்ததை விட எங்களுடைய நிலைமை கூடுதலாக பலவீனமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனபடினால்தான் இனியும் எங்களுடைய மக்கள் நாட்டை விட்டு போகக்கூடாது. அப்படி போகாமல் அவர்கள் இருப்பதாக இருந்தால் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை முறை, வாழ்வாதாரங்களை கொடுத்து தாங்களே உழைத்து சம்பாதித்து நாட்டிலே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். அந்த விடயங்களிலேயும், அதாவது வேலை வாய்ப்புகள், கருத்து கொடுத்தல், தொழில் முயற்சி, பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல், அபிவிருத்தி என்கின்ற விடயங்களிலேயும் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. முன்னைய காலத்திலே இருந்ததை போன்ற அணுகுமுறை, அதாவது அரசியல் தீர்வு அதுக்கு பிறகுதான் அபிவிருத்தி என்கின்ற நிலைமை இனிமேலும் இருக்க முடியாது. சில வேளைகளிலே நான் சிந்திப்பது உண்டு, அரசியல் தீர்வை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு முதலிலே எங்களுடைய மக்கள் இங்கே வாழுகிற, நிலையாக வாழுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு நாங்கள் அரசியல் தீர்வை நோக்கி போவது உசிதமானதா என்று கூட சிந்திப்பது உண்டு. எப்படியாக இருந்தாலும் இரண்டும் சமாந்திரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிராகரிப்பு அல்லது இனப்பெரம்பலை மாற்றுகிற செயற்பாடுகள் என்று பார்க்கிற போது இந்த விடயங்களை நாங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் நான் பார்த்த ஒரு செவியொன்றின் போது குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த இன அழிப்பு தொடர்பாக பேசப்படுகிறது, ஆனால் போதுமான ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை. அந்த ஆதாரங்கள் இருந்தால் அதை நிரூபிக்க முடியும் என்று. இன அழிப்பு ஒன்று தமிழர்கள் மீது கட்டமைக்கப்படுகிறது அல்லது கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை தமிழ் சமூகம் நிரூபிக்குமாக இருந்தால் அல்லது அதை நோக்கி நகரமாக இருந்தால் அது இலங்கையிலே தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளுகின்ற முயற்சிகளில் எவ்விதமான தாக்கத்தை செலுத்தும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஒரு சாதகமான மாற்றம், ஒரு அழுத்தமாக அது மாறுமா, அல்லது தமிழர்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடாது என்று தென்னிலங்கை பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்றால் நீங்கள் பார்க்கிறீர்கள்? எப்படி பார்க்கிறீர்கள் தமிழர்கள் இன அழிப்பு தொடர்பாக பேசி அது நோக்கி நகர்ந்து அதை நோக்கிய செயல்பாடுகளை தீவிரப்படுத்துகின்ற போது எவ்விதமான தாக்கம் அரசியல் தீர்வு முயற்சிகளில் ஏற்படும்? அது நிச்சயமாக சிங்கள மக்களை எங்களிடத்திலிருந்து அந்நியப்படுத்தும். ஆகவே அந்த அணுகுமுறையின் மூலமாக நாங்கள் தென்னிலங்கையின் ஆதரவோடு ஒரு தீர்வை பெறுகிறோம் என்பது இதுக்காக கைவிடப்பட வேண்டும்.
ஆனால் அதனை செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் தமிழர்களுடைய அனுசரணை இல்லாமலேயே ஒரு தீர்வை பெறுகிற சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் போகலாம். என்றால் இன அழிப்பு என்பது சர்வதேச ரீதியிலே நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அதை மையமாக வைத்து அந்த அழிப்புக்கு உள்ளாக்கப்படுகிற மக்கள் மத்தியிலே ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். அதன் அடிப்படையிலே அவர்கள் பிரிந்து போகிற அளவுக்கு ஒரு தீர்வை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் பலர் இன்றைக்கல்ல யுத்த முடிவடைந்த காலத்திலிருந்து மிகவும் முக்கியமானதாக ஒரு கருவியாக உபயோகிக்க நினைத்திருக்கிறார்கள். அது தவறானது என்று நான் சொல்லவில்லை. அந்த வழியை நாங்கள் மூட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அந்த கதவை நாங்கள் திறந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். எந்த கதவை நாங்கள் மூடக்கூடாது என்பது என்னுடைய சிந்தனை. ஆனால் அந்த கதவு திறந்து வைத்திருக்கலாம், அதனை நோக்கி நாங்கள் நகரலாம். நான் பல இடங்களிலே பல அமைப்புகளோடு பேசுகிற போது சொல்லியிருக்கேன், அது நகர்வதற்கான வழிகளையும் நாங்கள் ஆராய வேண்டும். ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் கலந்தாலோசித்த சர்வதேச நிபுணர்கள் எவரும் அதை செய்ய முடியும் என்ற ஆலோசனையை எங்களுக்கு இன்னமும் வழங்கியிருக்கவில்லை. அதை நாங்கள் தெளிவாக எங்களுக்கு எவ்வளவுதான் அது ஒரு விருப்பமான வழிமுறையாக தோன்றினாலும் அதை செய்யலாம் என்று எவருமே எங்களுக்கு சொன்னது கிடையாது. ஒரு தடவை நியூஜெர்சியிலே நடைபெறுகிற அந்த தமிழக கூட்டத்தோடு ஒட்டின அந்த ஆயத்த கூட்டங்களிலே ஒரு சர்வதேச நிபுணர் ஸ்கைப் வழியாக எங்களோடு பேசினார். அவர் கூட, எனக்கு பெயர் இப்பொழுது ஞாபகம் இல்லை, யுஎஸ்டி செய்திருந்தது. அவர் கூட எச்சரித்தார், இந்த வழியை நீங்கள் பின்பற்றினால் சில வழிகளிலே பின்னடைவை கூட சந்திக்க முடியும், இதை கவனமாக ஆராய்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று. ஆகவே அந்த கதவை திறந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு என்பது ஒரு சர்வதேச குற்றமாக இல்லை. இனவழிப்பு என்பது ஒரு சர்வதேச குற்றம், நீண்ட காலமாக நடைபெறுகிறது. அது ஒரு சர்வதேச குற்றம் என்று சர்வதேச குற்ற பட்டியலிலே அப்படி ஒரு குற்றம் இன்றைக்கு கிடையாது. ஆகையினாலே நாங்கள் இவற்றை குறித்து சர்வதேச நிபுணர்களோடு ஆராய்ந்து இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லையா, அல்லது அதனை முன்னெடுக்கிறதாலே வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை சரியாக சிந்தித்து அவதானித்து நாங்கள் அதனை செயல்படுத்த வேண்டுமே தவிர வெறும் ஒரு உணர்ச்சி அரசியல் அடிப்படையிலே இனஅழிப்பு என்று வெறுமனே சொல்லிக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை புரியாமல், அதனுடைய நிரூபிக்க வேண்டிய கூறுகளை புரியாமல், அதை எடுக்கக்கூடாத நேரத்திலே கையிலே எடுத்து அது எங்களுடைய அரசியல் பயணத்திலே ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் காரணிகளாக அமைந்துவிடக்கூடாது. நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களை ஏற்றுக்கொண்டால் இப்போது நாங்கள் அதற்கான சாட்சியங்களை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையில் இன அழிப்பு நடைபெறுகிறதா என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த ஆதாரங்களை யார் திரட்ட வேண்டும் அல்லது யார் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது தமிழ் மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தானே தேர்வு செய்திருக்கிறோம், அவர்கள் இந்த ஆதாரங்களை திரட்டலாமே, யுத்தத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள் எங்களிடம் இல்லை, யுத்தத்தில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்கின்ற சரியான தகவல்கள் எங்களிடம் இல்லை, யுத்தத்தில் கணவனை இழந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக மாறிப்போயிருக்கின்ற விதவைகள் குறித்த முழுமையான தகவல்கள் அல்லது அவர்களுக்கான வாழ்வாதார தேவைகள் இல்லை, யுத்தத்தில் ஈடுபட்டு முன்னாள் போராளிகளாக புனர்வாழ்வளிக்கப்பட்டு வெளியில் வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கான வாழ்வாதாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஆராய்வதற்கான ஒரு பொறிமுறை எதுவுமே எங்களிடம் இல்லை. ஆகவே இந்த இன அழிப்பு தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு அல்லது அதற்கான ஆதாரங்களை தருவதற்கான எந்த ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்யவில்லை. அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் செய்யவில்லை என்ற ஒரு கேள்விக்கான பதிலும் தேவைப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யாவிட்டால் இதை யார் செய்திருக்க வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலும் தேவைப்படுகிறது. இந்த கேள்விக்கு 2 பகுதிகளாக பதில் சொல்ல வேண்டும். முதலாவது, இந்த இன அழிப்பு என்கின்றதை நிரூபிப்பதற்கு சாட்சியங்கள் இல்லை என்பது மட்டுமல்ல அதில் இருக்கிற பிரச்சனை. பிரதானமான பிரச்சனை வேறொன்று. சாட்சியங்கள் இருக்கும், ஆனால் பிரதானமான பிரச்சனை சர்வதேச குற்றங்களிலே இன அழிப்பு என்கின்ற குற்றத்தை நிரூபிப்பதற்கு இன்னும் ஒரு முக்கியமான கூறு நிரூபிக்கப்பட வேண்டும். அதுதான் அதை செய்கிறவர்களுடைய
நோக்கம், அந்த நோக்கம் நிரூபிக்கப்பட வேண்டும். இன அழிப்பு செய்வதற்கான நோக்கத்தோடு இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டன என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். அது மற்ற சர்வதேச குற்றங்களுக்கு அப்படியான ஒரு தேவைப்பாடு கிடையாது. ஒரு விடயம் நடந்தால் அது நடந்ததே போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இன அழிப்பு என்பதற்கு சர்வதேச சட்டத்திலே இப்படியான ஒரு மேலதிகமான ஒரு தேவைப்பாடு ஒன்று இருப்பதுதான் இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது. அதிலேதான் இந்த காலாகாலமாக நடைபெறுகிற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்கின்ற விடயத்திலேயும் ஒரு பிரச்சனை எழுகிறது. இந்த நோக்கம், அது இனத்தை அழிப்பதற்கான நோக்கம் யாருடைய மன எண்ணத்திலே இருந்தது? 50-60 வருட காலமாக இருந்தால் அது ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் நாட்டிலே அரசாட்சி செய்த போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மன எண்ணம் இருந்ததா? அது அவர்கள் பகிரப்பட்டதா? ஒருவரிடத்திலிருந்து மற்றவருக்கு எப்படியாக அது பயிரப்பட்டது, அந்த நோக்கம் எப்படியாக தொடர்ச்சியாக தக்க வைக்கப்பட்டது என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இது ஒரு தொழில்நுட்பமான விஷயமாக இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் என்றால் இதை குறித்து நான் நிபுணர்களோடு, அதாவது முதலாவது ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் நியமித்த நிபுணர் குழு, 3 கொண்ட அந்த நிபுணர் குழு இன அழிப்பு என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. அவங்களுடைய அறிக்கையிலே, POE அறிக்கையிலே சொல்லவில்லை. நான் திருமதி யாஸ்மின் சூகா அவர்களை முதல் தடவையாக சந்தித்த போது ஏன் அதனை சொல்லவில்லை என்ற கேள்வியை கேட்டபோது அவர் சொன்னார், நாங்கள் இதை குறித்து நீண்ட கலந்துரையாடல் செய்தோம், பலரோடு பேசினோம். இந்த மன எண்ணம், அதாவது நோக்கம் நிரூபிக்கப்படுவது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது. அதற்கான ஆதாரம் இல்லை. நாங்கள் ஆதாரம் இல்லை என்று சொல்லுகிற போது அதற்கான ஆதாரம் இல்லை என்று நான் சொல்லுகிறோமே தவிர நிகழ்வுகள் சம்பந்தமான ஆதாரம் இல்லை என்று நான் சொல்லுவதில்லை. இந்த 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 முக்கியமான கூரை நிரூபிப்பதற்கான ஆதாரம் மிகவும் கடினமான ஒன்று. அதனால்தான் அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே அடுத்த 2ஆம் தரத்திலே இருக்கிற ஒரு சர்வதேச குற்றத்தை சொல்லியிருக்கிறார்கள், துன்புறுத்தல், பெர்சிக்யூஷன் என்கின்றதை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அந்த கூறு நிரூபிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போலதான் இளவரசர் ஜெயிட் அவர்கள் OISL ரிப்போர்ட்டை வெளியிட்ட போது கூட ஒரு ஊடகவியலாளர் ஜெனிவாவிலே அவரிடத்தில் அந்த கேள்வியை கேட்ட போது அவரும் சொன்னது அதுதான், அதற்கான ஆதாரம் இப்பொழுது இல்லை, ஆனபடினாலே நாங்கள் அந்த சொல்லை பயன்படுத்தவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்திலே ஒரு தெளிவு வேண்டும். பலர் செய்கிற குற்றச்சாட்டு ஏதோ சுமந்திரன் அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுகிறது அல்ல. இது எந்த நிலையிலேயும் இதனை ஆராய்ந்து அறிக்கைகள் கொடுத்த சர்வதேச நிபுணர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து. அது ஆதாரம் இல்லை என்பதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் நான் அதனை சொல்லுகிற விடயம், அதை நிரூபிக்க முடியாமல் இருக்கிற வரைக்கும் இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது ஒரு சர்வதேச குற்றமாக அங்கீகரிக்கப்படாத வரைக்கும் நாங்கள் இதனை கையில் எடுத்து தோற்கக்கூடாது என்கின்றதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது சில நாடுகளிலே நடந்திருக்கிறது. இந்த கேள்வியை கேட்டு இல்லை என்கின்ற பதில் வந்தால் அது அந்த கதவை நாங்கள் முற்றாக மூடினதாக போய்விடும். அந்த கதவை நாங்கள் திறந்து வைத்தே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தகுந்த தருணத்திலே சர்வதேச சட்டமும் வளர்ச்சி அடைகிற வேளையிலே சில வேளைகளிலே அது சாத்தியமாகலாம். ஆனால் அது சாத்தியம் இல்லை என்கின்ற சூழ்நிலை இருக்கிற போது ஒரு உணர்ச்சி பிரவாகத்திலே அதனை கையிலே எடுத்து அதிலே நாங்கள் தோற்பது எங்களுடைய மக்களுக்கு செய்கிற ஒரு பாரிய பின்விளைவை நோக்காமல் செய்கிற ஒரு விடயமாக இருக்கும். அப்படியானால் இந்த போர்க்குற்ற விசாரணைகள் ஐக்கிய நாடுகள் சபை இது தொடர்பாக சில ஆராய்வுகளை மேற்கொள்வதாக தீர்மானித்திருந்தது. கலப்பு பொறிமுறையுடான விசாரணைகள் என்றெல்லாம் பேசியிருந்தது. ஆனால் அவை எதுவுமே சாத்தியமாகவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை நீங்கள் சொன்னது போல இன அழிப்பை விட்டு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துன்புறுத்தல்கள், தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், சர்வதேச சட்டத்திற்கு புறம்பான படுகொலைகள் குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவதற்கும் அது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கும் முற்பட்டார்கள். ஆனால் அந்த விசாரணைகளுக்கு என்ன நடந்தது? ஏன் அந்த விசாரணைகள் நடைபெறவில்லை? அல்லது ஏன் அந்த விசாரணைகள் குறித்து எந்த விதமான தெளிவூட்டலும் தமிழர்களுக்கு வழங்கப்படவில்லை?
அந்த விசாரணைகள் நடைபெற்றன. OISL விசாரணை நடைபெற்ற ஒரு அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. அதில் இலங்கை அரசாங்கத்தில் சார்பில் யாராவது விசாரிக்கப்பட்டார்களா? குற்றம் இழைத்தவர்கள் அதில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்களா அல்லது தமிழர்களிடமிருந்து சாட்சிகள் மட்டும் அந்த விசாரணையின் போது பெற்றுக் கொள்ளப்பட்டனவா? அந்த விசாரணை வித்தியாசமான ஒரு விசாரணை. அந்த அறிக்கை முழுமையாக வெளிவந்திருக்கிறது. நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் என்கின்ற அடுத்த நிலைக்கு போவீர்களாக இருந்தால் அது வித்தியாசமானது. அதிலேதான் இந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறை என்பது ஏற்படுத்தப்பட்டது அந்த 30 என்கின்ற தீர்மானத்திலே. அதுவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது என்றால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் ஒரு நாட்டை கட்டுப்படுத்தாது. அப்படியான ஒரு பொறிமுறையிலே இருந்து கொண்டு நாங்கள் வித்தியாசமான ஒரு முடிவை எதிர்பார்க்க முடியாது. நேற்றைக்கும் நான் யாரோடு பேசுகிற போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். எந்த கருவியை கையிலே வைத்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வெட்டுகிற ஒரு வாளை வைத்துக்கொண்டு சுத்தியலால் அடிக்க வேண்டிய ஆணியை அடித்துக் கொண்டிருக்க கூடாது. அது எப்படியான கருவி என்பதை தெரிந்து அதற்கேற்ற வகையிலே தான் நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை என்ற கருவியை உபயோகிக்கிற போது நாங்கள் இன அழிப்பை நிரூபிப்பதற்கு அதனை ஒரு கருவியாக உபயோகிக்க முடியாது. நாட்டை கட்டுப்படுத்துகிற விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. அது வித்தியாசமான ஒரு பொறிமுறை. அந்த பொறிமுறையிலே நாங்கள் செயற்படுகிற போது அதற்கேற்றவாறு அந்த நாட்டை இணங்கி அழைத்து கொண்டு போகிற ஒரு பொறிமுறையாகத்தான் அது இருக்க முடியும். மனமுறையாகத்தான் அந்த தீர்மானங்களிலே கூட இலங்கையிலே நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறலையும் உற்சாகப்படுத்துகிற தீர்மானங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரொமோட்டிங் ரெகன்சிலியேஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஆகையினாலே அதை வைத்துக்கொண்டு நாங்கள் வேறொரு பிரிவை எதிர்பார்ப்பது ஒரு முட்டாள்தனம் என்றுதான் நான் சொல்வேன். அந்த பொறிமுறையை நாங்கள் உபயோகிக்கிற போது அதற்கு உகந்த வகையிலான முடிவுகளைத்தான், அதனால் கொடுக்கக்கூடிய முடிவுகளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இலங்கை இணங்கி வந்த போது இந்த கலப்பு பொறிமுறை நீதிமன்ற பொறிமுறை ஒன்று அதிலே ஊத்தப்பட்டது. ஆனாலும் அதை செய்வதிலே அவர்கள் பின்னடித்தார்கள். இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது. தாங்கள் இணையத்திலே கொடுத்த தீர்மானத்திலிருந்தே விலகுவதாக அறிவிக்கிறார்கள். ஆகையினாலே இப்பொழுது வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பொறிமுறை இன்னமும் பிரயோஜனமானதா இல்லையா, இன்னும் எவ்வளவு தூரம் அது பிரயோஜனமானது, வேற எந்த வழிகளிலே நாங்கள் இதனை அடையலாம் என்கின்ற உள்ளாக நாங்கள் வர வேண்டும். அதற்காகத்தான் நான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். அதற்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த யுத்தம் தொடர்பாக நடைபெற்று முடிந்த தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் தொடர்பாக எந்த விதமான தகவல் திரட்டு எங்களிடம் இருக்கிறது? அதில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதா? அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் இருக்கிறதா? புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள், அவர்களுடைய எண்ணிக்கை, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், விதவைகளாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், அங்கவீனமாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், மாற்றுத்திறனாளிகளாக இயங்க முடியாமல் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் என்கின்ற புள்ளி விவரங்களாவது எங்களிடம் இருக்கிறதா? குறைந்தபட்சம் இப்படியான ஒரு விசாரணை வருகின்ற போது தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற கட்சி என்ற வகையிலே பாருங்கள், எங்கள் மீது இத்தனை வன்முறைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை காண்பிப்பதற்கான ஏதாவது ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா இந்த 10 ஆண்டுகளில்? ஆவணங்கள் நிறையவே இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். OISL விசாரணையிலே நாங்கள் வெகுவாக பங்களிப்பு செய்திருக்கிறோம். அது வெளிப்படையாக செய்யாவிட்டாலும் ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனை மக்களிடத்திலே இருந்து அந்த சாட்சியங்களை பெறுகிற பொறிமுறையிலே எங்களுடைய சட்டத்திறமைகள் செயல்பட்டிருக்கிறார்கள். சிலர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி தேர்ச்சி பயிற்றுவிக்கப்பட்டு அதனை செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட POI விசாரணை அறிக்கையிலே இருக்கிற சாட்சியங்கள் கூட 20 வருடங்களுக்கு பேணப்பட வேண்டும் என்று சொல்லி அது பேணப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நீதிமன்ற விசாரணை பொறிமுறை வருகிற போது அதை எப்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அதனை பத்திரமாக பூட்டி வைத்திருக்கிறார்கள். OISL விசாரணையிலே எடுக்கப்பட்ட சாட்சியங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தவிர வேறு பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ITJP ப்ராஜெக்ட்ஸ், அப்படியான விடயங்கள் இருக்கிறது. அவர்களோடு நாங்கள் தொடர்பை பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த சாட்சியங்கள் எல்லாம் பல்வேறு மட்டங்களிலே திரட்டப்பட்டு தயாராக இருக்கிறது. அதிலே எந்த குறைவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. விடயங்கள் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் கூட அதனை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளான
பொறுமுறைகளை ஏற்படுத்தியிருந்தோம். உதாரணத்துக்கு இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் என்பது, அதை பற்றி கூட ஒரு தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு மக்கள் அந்த காணாமலாக்கப்பட்டவர் என்கின்ற சான்றிதழை பெறுவதிலே தயக்கம் காட்டுகிறார்கள். நாங்கள் எவ்வளவுதான் மக்களுக்கு அதனை சொன்னாலும் அது மரண சான்றிதழ் அல்ல, அதோடு விஷயம் முடிந்து விடுவதில்லை. அது அவர் காணாமலாக்கப்பட்டார் என்கின்றதை இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு ஆவணம். அது ஒரு முதல் படி என்று பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்னமும் பல்வேறு தவறான பரப்புரைகள் காரணமாக மக்கள் அதனை செய்வதிலே தயக்கம் காட்டுகிறார்கள். அப்படியான ஆவணங்கள் வருகிற போது இத்தனை 1000 பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இலங்கை அரசாங்கமே ஒத்துக்கொண்டு சான்றிதழ் கொடுத்த ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகையினால இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கவனமாக, சாத்திரமாக, ஆழ்ந்த சிந்தனையோடு முன்னெடுப்பை செய்திருக்கிறோம். எல்லா தருணங்களையும் எல்லா விடயங்களையும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்க முடியாது, சொல்லவும் கூடாது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தோடு பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அவர்களிடத்தில் இருக்கிற ஆவணங்களை எப்படியாக இதில் உபயோகிப்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனாலே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் சம்பந்தமான சட்ட மூலத்திலே சில மாற்றங்களையும் நாங்கள் செய்தோம். ஏனென்றால் அந்த மாற்றங்கள் செய்யப்படாத வேளையிலே அவர்கள் அதிலே சேர்ந்து பயணிக்க மாட்டார்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே அந்த அப்படியான பல ஏற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இறுதி யுத்தத்திலே எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்கின்ற ஒரு எண்ணிக்கை தொடர்பாக தொடர்ந்தும் ஒரு சர்ச்சையான நிலைதான் காணப்படுகிறது. அது தொடர்பில் இந்த 10 ஆண்டு இந்த யுத்தத்திலேயும் இத்தனை பேர் தான் இறந்தார்கள் என்ற தரவு ஒருபோது வருவதில்லை. அது அப்படியாகத்தான் இருக்கும். இலங்கை அரசாங்கம் கூட இராணுவ வீரர்கள் மரித்தார்கள் என்று சரியான எண்ணிக்கை அவர்களுக்கும் கொடுக்க முடியாமல் தான் இருக்கிறது. ஆகவே அது உலகத்தில் நடந்த எந்த யுத்தத்திலேயும் அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. சர்வதேச விசாரணை அறிக்கைகளிலே இப்படியான எண்ணிக்கைகளை பற்றி அவர்கள் பிஓஇ அறிக்கையிலே 40,000 என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்ற அறிக்கைகளிலே வித்தியாசமான எண்ணப்பாடுகள் இருக்கின்றன. மன்னார் ஆயர் ஒரு குறித்த எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது சரியான எண்ணிக்கையாக இருக்க முடியாது. அதிலேயும் தவறுகள் இருக்கின்றன. ஆனபடினால்தான் பிஓஇ அறிக்கை, எல்எல்ஆர்சி அறிக்கை வந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உத்தியோகபூர்வமாக வெளியிட்ட அறிக்கையிலே நாங்கள் 75,000 1 லட்சம் வரையிலான மக்கள் என்பது எங்களுடைய அனுமானம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே சரியான இத்தனைதான் என்கின்ற எண்ணிக்கை வெளிவருவது கஷ்டம். ஆனால் 1 லட்சம் வரையிலான மக்கள் இறந்திருக்கிறார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வருகிற போது அது ஒரு பாரிய எண். ஆகவே அது சம்பந்தமாக 40,000 என்று சொன்னால் கூட அது ஒரு பெரிய எண். ஆனபடியினால்தான் இது ஒரு சர்வதேச குற்றவியல் விடயம், சர்வதேச அளவிலே இது விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணைகள், அவர்கள் செய்கிற அந்த விசாரணைகள் முடிவடைந்திருந்தாலும் இதற்கு பொறுப்பாளிகளை நீதிமன்ற பொறிமுறைக்குள்ளே கொண்டு வருகிற அடுத்த நடவடிக்கையிலே இலங்கை அரசாங்கம் முற்று முழுதாக அசமந்த போக்கொன்றை கடைபிடித்திருக்கிறது. அது எங்களுக்கு தெரியாத விடயம் அல்ல. ஆனால் போரிலே வென்ற போர் வீரர்களை போர் குற்றவாளிகளாக ஆக்குகிற சம்பவம் இலகுவிலே நடந்து விடுகிற ஒரு விடயம் அல்ல. அதுவும் எங்களுக்கு தெரியும். அதனாலே நாங்கள் அதனை விடுவதாக இல்லை. ஆனால் சவால் எவ்வளவு பெரியது என்பது தெரிந்து செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை பளு. ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் ஒரு உண்மையை கண்டறிகிற ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பது சம்பந்தமாக அந்த மனித உரிமை பேரவை தீர்மானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான சட்ட மூலம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டிருந்தது, முழுமையாக தயாரிக்கப்பட்டு தயாராக இருந்தது. அந்த வழியிலே தான் இந்த அரசாங்கம் மாறி இருக்கிறது. ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தால், நீதிமன்ற பொறிமுறைக்கு முன்னதாக அப்படியான ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அதிலிருந்து பல உண்மைகள் வெளிவருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருந்தது.
ஆகவே இப்பொழுது தடைப்பட்டதாக நாங்கள் கருதுகிற இந்த நடவடிக்கைகள் ஆட்சி மாற்றத்தினாலே தடைப்பட்டதாகவும் வேறு திசையிலே பயணிக்க போகிறதாக தென்படுகிறதுமான இந்த விடயங்களை இனிமேல் எப்படி முன்னெடுப்பது என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர இதுவரைக்கும் நாங்கள் இதனை செய்ய தவறிவிட்டோம் அல்லது அதனை செய்ய தவறிவிட்டோம், எண்ணிக்கைகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை என்பது அல்ல முக்கியமான விடயம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே மக்கள் தமக்கான அரசியல் தலைமை என்பதை தாண்டி தமக்கான ஒரு தலைமையாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த தலைமை என்பது வெறுமனே ஒரு அரசியல் தலைமையாக மட்டும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அரசியல் களங்களில் மட்டும் அது சமராடி கொண்டிருக்கிறது. ஏனைய தளங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்களிப்பு போதுமானதாக இல்லை. ஒரு சமூக அபிவிருத்தி சார்ந்து, பொருளாதார அபிவிருத்தி சார்ந்து, மக்களின் வாழ்வை மீள கட்டியெழுப்புதல் சார்ந்த செயல்பாடுகள் போதுமானவையாக இல்லை. ஒரு அரசியல் இயக்கமாகத்தான் இன்னமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்படுகிறதே தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை, முழுமையான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு அது இன்னும் தன்னை தயார்படுத்தவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? வகுவாக அந்த விமர்சனம் இருக்கிறது. அதிலே பல உண்மைகளும் இருக்கிறது. அதனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். தேர்தல் அரசியலில் இருக்கிற ஒரு குறைபாடு இது. மக்களுடைய தலைமைத்துவத்தை தேர்தல் மூலமாகத்தான் பெற வேண்டும் என்றால் பலர் தேர்தலிலே வெற்றி பெறுவதையே முதன்மையானதாக கொண்டு விடுகிறார்கள். இல்லை, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் சரியான காத்திரமான தலைமையை கொடுக்க வேண்டும் என்று செயற்படுகிற போது அது சில வேளைகளிலே அந்த ஜனரஞ்சக அரசியல் அல்லது தேர்தலிலே வெல்லக்கூடிய அரசியலிருந்து விலகுவதாக அமைந்து விடுகிறது. அந்த இரண்டையும் பிடித்து கொண்டு முன் செல்வது சில வேளைகளிலே சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வதை போல மக்களுக்கான தலைமைத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். தேர்தலை இலக்கு வைத்து செய்கிற அரசியலாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வலுவான நிலைப்பாடு. ஆனால் அதில் இருக்கிற சவால்களும் உங்களுக்கு தெரிகிறது. அதை செய்கிற போது பலவிதமான விமர்சனங்கள், தேர்தல் காலங்களில் ஏற்படுகிற சவால்கள் இன்னும் கூடுதலாக அமைகிறது. என்ன செய்யலாம் அல்லது தமிழ் மக்கள் இந்த நிலையை மாற்றுவதற்கு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு பலம் சேர்ப்பதற்கு வெறுமனே வாக்குகளை அளித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதை தாண்டி தமிழ் மக்களுக்கான ஒரு ஒன்றுபட்ட சக்தியாக அல்லது ஒன்றுபட்ட ஒரு இயக்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் தமிழ் சமூகம் என்று பார்க்கிறீர்கள்? அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னை மாற்றியமைத்துக் கொள்வதற்கு அல்லது மறுசீரமைப்பு செய்து தமிழ் மக்களுக்கு வேண்டிய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைமையாக உருவெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? அதற்கான ஏற்பாடுகள் இந்த புதிய தேர்தலை தொடர்ந்தாவது இருக்கும் என்று நாங்கள் நம்பலாம். அதிலே பல மாற்றங்கள் இருக்க வேண்டும். விசேஷமாக சிந்தனையிலே மாற்றங்கள் வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே உடைய சிந்தனையில மாற்றம் வேண்டும். தமிழ் மக்களுடைய சிந்தனையிலையும் ஒரு யதார்த்த சிந்தனை ஒன்று உருவாக வேண்டும். வெறுமனே உணர்ச்சி ஊட்டுகிற விடயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. தமிழ் மக்கள் அப்படியாக தீர்மானங்கள் எடுக்கிறவர்கள் அல்ல. ஆனபடினால்தான் நான் இன்னமும் அவர்களுடைய தீர்மானங்களிலே நம்பிக்கை உள்ளவனாக அரசியல் தளத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் அதனை விட்டு விலகி இருப்பேன். மக்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கிறவர்கள் என்பது சரித்திரபூர்வமாக எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் பல இருப்பார்கள். ஜனநாயக சூழலிலே இவை தவிர்க்க முடியாதவை. அவருக்கும் எதையும் சொல்லுகிற சுதந்திரம் இருக்கிறது. அதிலும் விசேடமாக தேர்தல் காலத்திலே எதையும் சொல்லிவிட்டு தப்பிவிடலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மக்கள் தான் அதனை பகுத்தறிய வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு புதுவிதமான சவால். ஆனால் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கிறதிலே எங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தால் மக்களுக்கான இந்த முக்கியமான முடிவு சம்பந்தமான நாங்கள் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த விடயங்களிலே நாங்கள் பின்னடிப்போம். அதிலே அவ்வளவு சிரத்தை காட்டாமல் காலம் வீணடிக்கப்படும். இது எப்படி திருத்தலாம் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு பதில் மக்கள் தான் அதனை செய்ய வேண்டும். மக்கள் தான் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அப்படியாக மக்கள் இந்த விடயங்களை சரியாக பகுத்தறிந்து தேர்தலிலே சரியான விதத்திலே தீர்மானங்களை
காண்பிப்பார்களாக இருந்தால் அதுதான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு உந்துதலாக இருக்கும். மக்கள் சரியான தெரிவுகளாகத்தான் கடந்த 2 முறை தேர்தலிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தெரிவு செய்தார்கள். அவர்களிடம் இதுபோன்ற நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தது. அந்த நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி செய்யப்படாத நிலையில்தான் இப்போது தமிழ் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அரசியல் தீர்வும் இல்லை, சரியான முறையிலே அவர்களுக்கான பொருளாதார மீட்சியும் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை கட்டியெழுப்புவதற்கு, அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு போதுமான பங்களிப்பு வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு கவலையும் கரிசனையும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் என்பது வெறுமனே ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை பெறுவதற்கான அல்லது பாராளுமன்றத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான தேர்தல் என்பதாக மட்டும் தமிழர்கள் பார்க்காமல், நிச்சயமாக தமிழர்கள் தங்களுக்குரிய அத்தனை தேவைகளையும், அரசியல் தேவைகளை தாண்டி இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சரியான தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பொருத்தமானவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னிறுத்தி இருக்கிறதா இந்த தேர்தலில்? இதை குறித்து நான் இப்பொழுது கருத்து சொன்னால் அது இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறினதாக இருக்கும். ஏனென்றால் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு களத்திலே இருக்கிறார்கள். அவர்களை குறித்த விமர்சனங்களை நான் இப்பொழுது முன்வைக்க முடியாது. ஆனால் தேர்தலுக்கு முன்னர் அல்லது வேட்பாளர் நியமனத்துக்கு முன்னர் நான் பல கருத்துக்களை சொல்லியிருந்தேன். இது சம்பந்தமாக இப்பொழுது நான் அதை சொல்ல முடியாது. நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய பதில் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் எங்களுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு பொழுதில் பேசிக்கொள்ளலாம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.